ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத்தே கோதாயை நமஹ. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள் 14வது திருநாள் உங்கள் கோதா குணானுபவத்திலே இன்று பார்க்க இருக்கும் விஷயம் ஆண்டாள் சமர்ப்பித்த மயில் தோகை என்பது. ஸ்ரீகிருஷ்ணன் அநேக ஆபரணங்கள் சாத்தி கொண்டிருப்பான். அவதார காலத்திலேயே பல ஆபரணங்கள், சீவத்சரக்ஷம் கலசோபி கௌஸ்துபம் பீதாம்பரம் அப்படின்னு மகார்க வைடூரிய கிரீட குண்டல த்விஷா பரிஷ்வக்த சகசிர குந்தலம், இப்படி தான் கண்ணனுடைய அவதாரமே. அதுக்கப்புறம் எத்தனையோ ஆபரணங்கள், அம்மா கொடுத்த ஆபரணங்கள், அந்த மாதிரி காளிய மர்தனத்தும் போது நாக ஸ்திரீகள்லாம் கொடுத்த ஆபரணங்கள், இது மாதிரி நிறைய ஆபரணங்கள் உண்டு. எத்தனை ஆபரணம் இருந்தாலும் கண்ணனுக்கு என்று அழகு சேர்க்கக்கூடியது மயில் தோகை. கண்ணனுடைய சிரஸில் எல்லா ஆபரணத்துக்கும் மேலே அந்த மயில் தோகை இருக்கும். அது மயிலுடைய பாக்கியமாங்கிறது இருக்கட்டும், உண்மையில் கண்ணனுக்கு அது அழகு. அது இல்லாத கண்ணனை நாம் நினச்சி பார்க்க முடியாது. மயில் தொகை ரொம்ப அழகானது, பலவிதமான வர்ணங்களோட பலவிதமான மாயா ஜாலங்களோடு கூட பளபளன்னு இருக்கக்கூடியது, அழகாக இருக்கக்கூடியது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். மயில் தொகையினாலே கண்ணன் தான், கண்ணன்னாலே மயில் தொகை தான். அப்படி இருக்கச்சு சூடி கொடுத்த நாச்சியார் ஆண்டாளுக்கு ஒரு மயில் தொகை கொடுக்கலாமே, நிறைய மயில் தொகை கொடுக்கலாமே அப்படின்னு ஒரு ஆசை இருந்திருக்கலாம். அவர் சூடி கொடுக்குற புஷ்ப மாலைகளை சூடி கொடுக்குறார். அப்போ மயில் தொகையாக எப்படி சமர்ப்பிக்க முடியும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்திருக்கலாம். ஆனால் அந்த ஆசை நிறைவேறும்படி ஒரு காரியம் நடந்துதான். त्वद्भुक्तमाल्य सुरभीकृतचारुमौलेः हित्वा भुजान्तरगतामपि वैजयन्तीं पत्युस्तमेश्वरिमिथः प्रतिघातलोलाः बर्हातपत्ररुचिम् आरचयन्ति भृङ्गाः. சுவாமி தேசிகன் அழகாக சாதிக்கிறார். ஆண்டாள் மாலையை சூடி கொடுத்தார். தான் தன் திருமேனியிலே சூடிக்கொண்டு அதுக்கப்புறம் பெருமாளுக்கு கொடுக்குறார். அது பெருமாளுக்கு பரம போக்கியமாக இருக்குது. என்ன கேட்டால், மாலை இப்போ தான் இன்னும் வாசனை நிறையா இருக்குங்கிறானாம். சாதாரண புஷ்ப மாலைக்கே வாசனை அதிகம் தெரியும். ஆனால் இது சாதாரண புஷ்ப மாலை வாசனையை விட ஆண்டாளுடைய திருமேனி வாசனையும் கலந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அப்போ பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் அந்த மாலையை, அந்த புஷ்பத்தை கண்ணன் கழுத்திலே தரிப்பது மட்டுமல்லாமல் சிரஸிலே தரிப்பானாம், தலைக்கு மேலே சூடிக்கொள்வானாம். त्वद्भुक्तमाल्य सुरभीकृत चारु मौलेहे. அதனால் கண்ணனுடைய சிரஸில் இருக்கக்கூடிய திருக்குழல் இருக்கே, அதற்கு கூட ஒரு வாசனை வந்துருத்தான். திருக்குழலுக்கு என்ன வாசனைன்னு தெரியாமல் இருந்தது. ஆனால் இப்போ ஆண்டாள் சூடிய மாலையினுடைய வாசனை, அந்த புஷ்பத்தினுடைய வாசனை இதுக்கு வந்திருக்கு. இதெல்லாம் வெறுமை நாம் சொல்கிறோம் அப்படிங்கிறது மாத்திரம் இல்லை, இதை நிரூபிக்கும்படி ஒன்று நடந்துதான். ஹித்வா புஜாந்தர கதாமபி வைஜயந்தீம். அந்த பெருமானுடைய திருமார்பிலே வைஜெயந்தி அப்படின்னு ஒரு மாலை இருக்குது. இது வனமாலா. இது நல்ல வன புஷ்பங்களை வச்சு ரசித்த ஒரு வைஜெயந்தி வனமாலா அப்படின்னு பெயர். அதில் எப்போவுமே வண்டுகள் மொய்க்குமா. ஏன்னு கேட்டால், நல்ல மாலையாக இருந்ததுன்னா, நல்ல புஷ்பமாக இருந்தால் வண்டு அதை விட்டு பிரியாது, அங்கேயே மொய்த்து கொண்டிருக்கும். அதனால் அந்த வனமாலையில் எப்போவுமே வண்டுகள் மொய்த்து கொண்டிருக்க, ஆனால் இந்த ஆண்டாள் சூடி கடந்த மாலை கண்ணனுடைய சிரஸில் போனப்புறம் அந்த வண்டுகள்லாம் பார்த்ததா, ஏதோ இன்னும் நிறைய வாசனை இருக்கே, எங்கேருந்து வருகிறது? நாம் இருக்கிற பூவை காட்டிலும், அதாவது திருமார்பில் இருக்கிற வனமாலையை காட்டிலும் இன்னும் நல்ல வாசனை எங்கேருந்தோ வருகிறதேன்னு மேலே போய் பார்க்கிறேன். பார்த்தால் பெருமாளுடைய சிரஸில் இந்த மாலை இருக்கா. உடனே மொத்த வண்டுகளும், இந்த வனமாலையை மொய்த்து கொண்டிருந்த மொத்த வண்டுகளும் அந்த வனமாலையை விட்டு மேலே வந்து மொய்க்க ஆரம்பித்து விட்டன. கண்ணன் சிரஸு, அந்த சிரஸில் மேலே இது சூடியிருக்கான் இல்லையா இந்த மாலை, அதுக்கு மேலே இந்த வண்டுகள்லாம் மொய்த்து கொண்டிருக்கின்றன. ஹித்வா புஜாந்தர கதாமபி வைஜயந்தீம் பத்யுஸ்தமேஸ்வரிமித பிரதிகாதலோலாக. வண்டுகள் தான் எப்படி மொய்க்கும் நமக்கு தெரியுமே, ஒன்றுக்கு ஒன்று சண்டை போட்டுக்கிற மாதிரி இருக்குமா.
சத்தம் போட்டுட்டே இருக்கும். இது இது அதோட மோதராமல் இருக்கும், அது அதோட மோதரா மாதிரி இருக்கும். இப்படியே அலைந்து கொண்டிருக்கும். அப்படி பல வண்டுகள் கர்ணனுடைய சிரஸுக்கு மேலே அப்படியே அலைந்து கொண்டிருக்க அதை பார்த்தா பர்காத பத்ர ருச்சிம், அப்படியே மயில் தோகையினாலேயே ஒரு கொடை கவிழ்த்த மாதிரி இருக்கான். பர்காத பத்ர ருச்சிம் ஆரச்சயந்தி பிருங்காக, மயில் தோகையினாலேயே கொடை பண்ணால் எப்படி இருக்கும்? ஏன்னா வண்டுகளுடைய நிறமும் மயில் தோகை நிறமும் ஒரே மாதிரி தானே இருக்கும். அதனால் மயில் தோகையினாலேயே ஒரு கொடை கவிழ்த்தா மாதிரி இருந்ததாம். இப்போ தான் ஆண்டாளுக்கு திருப்தியாச்சு. சுவாமி தேசிகனும் திருப்தியாக ஸ்லோகம் சொல்லும்படி ஆயிடுத்து. त्वद्भुक्तमाल्य सुरभीकृत चारुमौलेः हित्वा भुजान्तरगताम् अपि वैजयन्तीं पत्युस्तवेश्वरिमिथः प्रतिघातलोलाः बर्हातपत्र रुचिम् आरचयन्ति भृङ्गाः அப்படின்னு அழகான ஸ்லோகம். எப்போவுமே வண்டுகளை பற்றி ஆழ்வார்கள்லாம் நிறைய பாடியிருக்கா. வண்டின முரளும் சோலை, திவ்ய தேசங்களில் வண்டுகளை பற்றி பாடுவாள். ஏன்னா திவ்ய தேசத்திற்கு வண்டுகளை சாதாரணமாக நினைக்க வேண்டாம். திவ்ய தேசத்தில் பாகவதர்கள் திருவாய்மொழி பாடுற மாதிரி இந்த வண்டுகள் சப்தம் போட்டுருக்கு. வண்டுகள் பாடுற திருவாய்மொழி அது. வண்டுகளுக்கு வேறு திருவாய்மொழி பாட தெரியாது இல்லையோ. அதனால் ஸ்ரீரங்கத்தில் இருந்து வண்டுகள் எல்லாம் அப்படி இசைத்து கொண்டிருக்கும்போது திருவாய்மொழி மாதிரி இருக்குது. வண்டின முரளும் அது மட்டுமல்ல, ஸ்ரீரங்கத்தில் வண்டின முரளும் சோலைங்கிறார் இல்லையா. தென்னாதனா வென்று வண்டு முரல் திருவேங்கடத்து அப்படின்னு ஒரு நம்மாழ்வார் பாசுரத்தில் தென்னா தென்னா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான். அதெல்லாம் என்ன சொல்கிறதுங்கிறத சாதிக்கிறார் இங்கே. அதனால் வண்டுகள்னால் பாகவதர்கள், வண்டுகள்னால் ஆச்சாரியர்கள். ஆச்சாரியர்கள்லாம் வைஜெயந்தி வனமாலையில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். பெருமாளுடைய திருமார்பில் இருக்கக்கூடிய வனமாலையை பாடிக்கொண்டிருந்தார்கள். வனமாலை கதி ஈசார்கினி ஸ்தோத்திரங்கள்லாம் இருந்தன. ஆனால் ஆண்டாள் சூடி கொடுத்த மாலை வந்தப்புறம் இந்த ஆச்சாரியர்கள்லாம் வனமாலையை விட்டு விட்டார்கள். ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையைத்தான் எல்லாரும் பாடி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு இதுக்கு உள்ளர்த்தம். அந்த வண்டுகள் அப்படின்னாலே ஆச்சாரியர்கள் அப்படிங்கிறதையும் பல இடத்துல சொல்லியிருக்கா. ஏன்னா வண்டுகளை தூத்து அனுப்புகிறா இல்லையா. தூதுரைத்தல் செப்பு மீன்கள் தூமொழி வாய் வண்டினங்கள் நம்மாழ்வார் வண்டை தூது அனுப்புகிற பல பாசுரங்களில் இருக்குது. அஞ்சிரையில் கூட வண்டை தூது அனுப்புகிறார் அப்படின்னா வரும். அப்போ அதெல்லாம் தேசிகாஸ் தத்திர தூதாகான்னு சுவாமி தேசிகன் சொல்லிருக்க. தூதுகளாக போகிற வண்டுகள் யார் அப்படின்னு கேட்டான்னா ஆச்சாரியர்கள் தான். ஆச்சாரியர்கள் தான் வண்டுகள் மாதிரி பாடிக்கொண்டே இருக்கிறார்கள். வண்டுகள் மாதிரி கிருஷ்ண சாரூப்பிய சௌமியாக, கிருஷ்ணனை போல வண்டு இருக்கும் இல்லையோ, அந்த மாதிரி அவளும் கிருஷ்ணனை போல வேஷங்கள்லாம் தரித்து கொண்டிருக்கிறார்கள். இப்படியெல்லாம் வரும். அதனால் நமக்காக பெருமானிடம் தூது அனுப்புகிற வண்டுகள் போல ஆச்சாரியர்கள் தான் நமக்காக பெருமாளிடம் சென்று நம் சரணாகதியை சமர்ப்பிக்கிறார்கள், நமக்கு மோட்சம் வாங்கி தருகிறார்கள். அதனால் வண்டுகள்னால் அந்த ஆச்சாரியர்கள் தான். அவர்கள் தான் வனமாலையை விட ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையை உகந்து அதை பாடுகிறார்கள். அதுக்கு நிதர்சனமாக இந்த சூடி கொடுத்த மாலையை குறித்து சுவாமி தேசிகன் பல ஸ்லோகங்கள் இப்போ சாதிக்க போகிறார். தொடர்ந்து அடுத்தடுத்த நாள்களில் நாம் பார்க்க போகிறோம். அந்த மயில் தொகையினால் விதானங்கிறது தான் அழகான விஷயம். ஏன்னா மயில் தொகையினால் ஒரே ஒரு சிறகு கிருஷ்ணன் தலையில் இருக்கும். ஆனால் பக்தர்களுக்கு அதில் திருப்தி இல்லை. மயில் தொகையினாலேயே விசிறி பண்ணி சமர்ப்பிப்பான் பெருமாளுக்கு, விசிறுவதற்காக மயில் தொகை விசிறியில். மயில் தொகையினாலேயே சின்னதாக ஒரு தொடப்பு மாதிரி ஒன்று இருக்கும். திருவனந்தபுரத்தில் என்ன பண்ணுவான் கேட்டால், மூலவர் திருமேனிலேருந்து இந்த புஷ்பமோ துளசியோ அதெல்லாம் ஏதாவது அகற்றணும் அப்படின்னா கையால் தொடமாட்டான். இந்த மயில் தொகை ஒன்று பெருசாக வச்சுருப்பாள், கட்டி வச்சுருப்பாள். அதால் தான் எடுப்பாள். பெருமாளுக்கும் வலிக்கக்கூடாது, உபச்சாரமாகவும் இருக்கணும் அப்படிங்கிறதாக அபச்சாரப்படக்கூடாது இல்லையா. அதனால் அவனுக்கே உரிய மயில் தொகையை சமர்ப்பிப்பார்கள். அதனால் சிரஸ் மேலே இருக்க மட்டுமல்ல, ஆபரணமாக இருக்க மட்டுமல்ல, பல விதத்தில் உபயோகப்படுகிறது. அப்போ ஆண்டாள் நினைக்கிறார், கண்ணனுக்கு விதானம் மேல் தட்டுங்கிறது மயில் தொகையில் இருக்கணும். அப்போ தான் அவன் தலையில் இருக்க மயில் தொகைக்கு அது பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறார். அதை சத்தியமாக்கும்படி இந்த வண்டுகள் ஆச்சாரியர்கள் மேலே மயில் தொகை விதானம் போல இருக்கிறார்கள் அப்படின்னு உள்ளர்த்தம். சிவதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.